பாகியலட்சுமி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கமலா எப்படியோ வற்புறுத்தி ராதிகாவை அங்க பாக்யா வீட்டுக்கே அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. உன் புருஷன் இருக்க இடம் தாண்டி உனக்கு முக்கியம், அதனால உன் புருஷனை விட்டு கொடுக்கவே கூடாதுன்னா நீ முதல்ல அங்க போ. உன் புருஷன் மேல முழு உரிமையும் நீ எடுத்துட்டு நல்லது கெட்டது எல்லாம் அவருக்கு நீ தான் பண்ணணும். அதனால நீ அங்க பாக்யா வீட்டுக்கு போய் வலுக்கட்டாயமா இரு, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலா ராதிகாவை அங்க இருக்க வைக்கிறாங்க பாக்யா வீட்டுல. ராதிகா இங்க இருக்கிறத கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியல கோபியோட அம்மா ஈஸ்வரிக்கு. இவளை எப்படியாவது இங்க இருந்து விரட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளால காயப்படுத்துறாங்க ராதிகா. ஆனா ராதிகாவும் அம்மா கமலா சொல்லி கொடுத்த பேச்சை கேட்டுட்டு இங்க இருந்து நகரக்கூடாது, என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்யா வீட்டிலேயே தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துல எல்லாருமே ராதிகாவை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கோபி உட்பட. கோபி வார்த்தைக்கு ஒரு முறை பாக்யா பாக்யான்னு பாக்யாவோட பெருமையும் அவரோட பசங்க இனியா, செழியன், செழில், அம்மா ஈஸ்வரி அப்படின்னு அவங்களோட பெருமையையே ராதிகா கிட்ட அவங்க வீட்டில் உட்காந்துட்டே பேசுறாரு. இதையெல்லாம் சகிச்சுக்கவே முடியாத ராதிகா என்ன பண்றதுன்னே தெரியாம, சரி ஆனா நம்ம விட்டுட்டு போகவே கூடாது, இவரை இப்படி விட்டுட்டு போயிட்டோன்னா அப்புறம் முழுசா அவங்களுக்கு மட்டுமே சொந்தமானவரை ஆகிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க ராதிகா. ஆனா ஈஸ்வரி விடுறதாவே இல்லை. இவ எத்தனை நாள் இங்க இருந்துருவான்னு பார்த்துடலாம், இவளை எப்படியாவது இங்கிருந்து துரத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் இனியாவையும் கூட்டணி சேர்த்திட்டு ராதிகாவை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ காயப்படுத்துறாங்க. இதுல எல்லாம் மன வேதனை அடைஞ்ச ராதிகா அவங்க அம்மா கமலாக்கு ஃபோன் பண்ணி இங்க தனக்கு நடக்கிற டார்ச்சர் எல்லாத்தையுமே ஃபோன்ல சொல்றாங்க. இந்த ஈஸ்வரி அம்மா கிட்ட யாருமே மிஞ்ச முடியாதுமா, என்ன போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க மாப்பிள்ளைக்கே என் மேல பாசம் அன்பு இதெல்லாம் எதுவுமே இல்லைம்மா, நான் பேசாம அங்கேயே வந்துடுறேன், மயூரி கூட நான் பேசாம தனியாவே இருந்துக்கிறேன், எனக்கு என்னமோ உங்க மாப்பிள்ளை திரும்பவும் அங்க வருவாருன்னு நம்பிக்கையே இல்லை. இங்கே அவர் பசங்க, அவர் மனைவி பாக்யா, அவங்க அம்மா ஈஸ்வரின்னு அவர் ஒன்றா இருக்கிறதுக்கு தான் விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு மனுஷியாக கூட பொருட்டா நினைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா புலம்புறதை கேட்ட கமலா, என்னடி ராதிகா இது ஒரே அநியாயமாக இருக்குது, உன் புருஷனை அங்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போனதும் இல்லாமல் எப்படியோ அனுசரித்து நீ அங்கே போய் உன் புருஷன் கூட இருக்கலான்னு சொல்லி போனவளை இவ்வளவு டார்ச்சர் பண்ணனா நீ தான் என்ன பண்ண முடியும், அதனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும், இரு நான் வர்றேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே பாக்யாவுக்கு அவர் மேலே என்ன உரிமை இருக்குது, முழு உரிமையும் பொண்டாட்டிங்கிற உரிமை உன் கழுத்தில் தாலி கட்டி உனக்கு தான் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அங்கே போய் வேலைக்காரியாட்ட அங்கே இருக்கணும், பேசாமல் இரு, இன்னைக்கு நான் ஒரு வேலை பண்ணுறேன், இந்த வேலைக்கு அப்புறம் மாப்பிள்ளை தன்னால நம்ம வீட்டுக்கு வர்றாரு பாரு. ஈஸ்வரி அம்மா கதறி கதறி அழுக போறாங்க பாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இந்த கமலாவா கொக்கா பாரு. இப்ப ராதிகா நீ அங்கேயே இரு, இன்னொரு அரை மணி நேரத்தில் நான் அங்கே வந்துடுவேன், நீ எதை பற்றியும் கவலைப்பட்டுக்காத ராதிகா. மாப்பிள்ளை இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு வந்துடுவார், அதுக்கப்புறம் நீயும் மாப்பிள்ளை மயூரி நான் எல்லாரும் சந்தோஷமாக நம்ம இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க கமலா. அங்கே போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, மேடம் அது வந்துட்டு என் பொண்ணு ராதிகா அவங்களோட கணவர் கோபி அவரோட முன்னாள் மனைவி பாக்யா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி மிரட்டி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுருக்காங்க. அதுக்கு உடந்தையா அவங்க மாமி பெரிய மனுஷி அவங்க ஈஸ்வரின்னு பேர் கூட, அவங்களும் உடந்தையா இருக்காங்க பாக்யாவுக்கு. அதனால என் மாப்பிள்ளை என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வீட்டில் சிக்கிட்டு முழிக்கிறாரு. அது மட்டும் இல்லை மேடம், அவர் இப்பதான் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தவரை எப்படியோ அவங்க அம்மா ஈஸ்வரி தான் தேவையில்லாம என் மக ராதிகா மேல அது இதுன்னு பொய் புகார்களை அவங்க மகன்கிட்ட சொல்லி கொடுத்து என் மகளையும் அவங்களையும் பிரிக்கிறதுக்காக அங்க கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை மேடம், நீங்க உங்க எஃப்ஐஆர் திருப்பி பாருங்க, ஏற்கனவே அவர் மேல அவரோட முன்னாள் மனைவி பாக்யா இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி கெட்டு போன கறியை அவங்களோட ரெஸ்டாரண்ட் ஃபுட்ல கலக்குனதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்தவங்க என்னென்னமோ பிளான் பண்ணி டிராமா பண்ணி என் மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க என் மக ராதிகாவை பழி வாங்குறதுக்காக. அதனால பாவம் என் மக ராதிகாவும் அவளோட பொண்ணு மயூரியும் இப்ப தனியா நிக்கிறாங்க நடு ரோட்ல. அவங்களுக்கு ஆதரவுன்னு இருக்கிறதே அவர் மட்டும்தான். மேடம் எப்படியாவது என் மாப்பிள்ளை கோபியை திரும்பவும் என் மக ராதிகா கூட எங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுடுங்க தயவு செஞ்சு. மேடம் இப்போ வாங்க, நீங்களே அங்கே பாக்யா வீட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே நடக்கிறது எல்லாமே புரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே என் மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்காக போனேன், என் மக ராதிகாவை தேவையில்லாத வார்த்தைகளால் தகாத வார்த்தைகளால் பேசி அவங்க அம்மா ஈஸ்வரி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க.
அந்த அம்மா ஈஸ்வரி அவங்க பேரன் செழியன் கிட்ட சொல்லி என் மக ராதிகாவை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ள சொல்லி தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறமும் என் மக ராதிகா என் மருமக கோபி மேலே வச்சுருக்கிற பாசத்தினால ஒரு வேலைக்காரி மாதிரி அங்கேயே நான் இருந்துக்கிறேன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி எப்படியோ அங்கேயே இருக்கா மேடம். தயவு செஞ்சு எங்களுக்காக நீங்கள் எங்கள் மாப்பிள்ளையை திருப்பி எங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணித்தாங்க மேடம். அது மட்டும் இல்லை மேடம், அந்த அம்மா ஈஸ்வரியை நீங்கள் போய் ஒரு போடு போட்டிங்கன்னா தன்னை போல பயந்துக்கும், இல்லைன்னா அது வாயை யாருனாலையும் அடக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க? உங்கள் மருமகனை அவங்க முன்னாள் மனைவியும் அவங்க அம்மாவும் கடத்திட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்களா? சரி நடங்க, அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கமலாவை கூப்பிட்டு அங்கே பாக்யா வீட்டுக்கு வர்றாங்க. பாக்யா வீட்டில் ஈஸ்வரி விதவிதமாக பலகாரம் பண்ணி அங்கே முன்னாடி வச்சுருக்காங்க கோபிக்கு ஹாலில். அதே ஹாலில் ராதிகா முகமெல்லாம் வாடி ஒரு வேலைக்காரி மாதிரி ஓரமாக நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க ஈஸ்வரின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட கமலா சொல்லிகிட்டே உள்ளே வர்றாங்க. உள்ளே வந்த உடனே கோபி அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. மேடம் நீங்கள் எதுக்கு இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கோபி. உடனே மிஸ்டர் கோபி, இந்த வீடு யார் பேரில் இருக்குது? பாக்யா தானே, அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா, மேடம் சொல்லுங்கள், என் பேரில் தான் இருக்குது, நான் தான் பாக்யா அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் தான் இவரோட முன்னாள் மனைவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவும் சொல்கிறாங்க. அப்போ முன்னாள் மனைவியாக இருந்துட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? இவர் இரண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணி அவர் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் மறுபடியும் இவர் வேணும்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்களே, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அதுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை மேடம், எல்லாம் எங்கள் அத்தை ஈஸ்வரி பண்ணினது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை கை காமிக்கிறாங்க பாக்யா. உடனே ஈஸ்வரி, ஆமாம் மேடம், என் பையனை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், அதுவும் அவனோட முழு சம்மதத்தோடு தான் இங்கே வந்திருக்கான், நீங்களே வேணும்னாலும் என் பையன் கோபிக்கிட்ட கூப்பிட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோபியை கை காமிச்சிடுறாங்க. கோபிக்கிட்ட வர்ற லேடி இன்ஸ்பெக்டர், என்ன மிஸ்டர், உங்கள் ஒய்ஃபு அங்கே இருக்காங்க, உங்கள் வீடு உங்கள் குழந்தை எல்லாம் அங்கே இருக்குது, நீங்கள் தான் இவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களே, மறுபடியும் எப்படி என்ன உறவோடு இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க? அப்படியாவே இருந்தாலும் நீங்கள் உங்களோட இரண்டாவது மனைவிக்கு பதில் சொல்லிட்டு தானே இங்கே வரணும், என்ன இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. உடனே கோபி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்கிறாரு, மேடம் அது வந்து எனக்கு என் மனைவி முன்னாள் மனைவின்னு சொல்கிறீங்களே அவங்க தான் பாக்யா கூட இருக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்ஸ்பெக்டர் கிளின்னு கிளிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏயா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? முதல்ல ஒரு பொண்டாட்டி கட்டி 3 குழந்தை பெற்றதுக்கப்புறம் இன்னொருத்தி வேணும்னு சொல்லிட்டு தானே 2வது கல்யாணம் பண்ணினேன், இப்போ அவள் வேண்டான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வெறுத்ததுக்கப்புறம் இங்கே வர்றக்க ஆரம்பிச்சிட்டியா? இது அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோபியை பார்த்து. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? சூடு சொரணை கொஞ்சமாவது இருக்கிறவன் இந்த மாதிரி பதில் சொல்லுவானா? உன்னை எல்லாம் லாக்கப்ல வச்சு 4 தட்டு தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு லேடி இன்ஸ்பெக்டர் சத்தமா பேசின உடனே கோபி சொல்றாரு, மேடம் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, நான் இங்க சொசைட்டில ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னையா நீ பெரிய பிஸ்னஸ் மேன்? உன்னோட ஜென்ரலா குடும்ப வாழ்க்கையில நீ ஒழுக்கமா இல்லாதவன், நீ என்னதான் பெரிய பிஸ்னஸ் மேனா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு லேடி இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லையா, உங்களோட செகண்ட் ஒய்ஃப் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இவங்க கடத்திட்டு வந்திருக்காங்க உன்னை அப்படின்னு, உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே கோபி சொல்கிறாரு, இல்லை மேடம், பாக்யா மேலே எந்த தப்பும் இல்லை, அவள் கடத்தவெல்லாம் இல்லை, நான் தான் இங்கே விரும்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட, போதுமா மேடம், இப்போ திருப்தியா உங்களுக்கு? என் பையனே அவன் வாயால் சொல்லிட்டான்னு சொன்ன உடனே மறுபடி ஈஸ்வரியை கிளிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர். என்னம்மா உன் பையன் இஷ்டத்துக்கு ஒருத்தியை கல்யாணம் பண்ணுவான், பாதியில் விட்டுட்டு வேற ஒருத்தியை கல்யாணம் பண்ணுவான், இப்போ மறுபடியும் அந்த பொண்ணை விட்டுட்டு இங்கே திரும்ப வருவானா? அவனுக்கு நீ வக்காலத்து வாங்கறதுக்கு வந்துட்ட, என்னம்மா பொம்பளை நீ? இப்படி இருக்கிற பசங்களையெல்லாம் தூக்கி தூக்கி வச்சு கெடுக்கிறதே இந்த மாதிரி அம்மாங்க தான். முதல்ல உன்னை லாக்கப்பில் தள்ளி தட்டு தட்டணும்னு நினைக்கிறேன், அப்போ தான் நீ சரிப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை அடிக்க போகிற மாதிரி போகிறாங்க லேடி இன்ஸ்பெக்டர். சரி, இதுக்கு நான் ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், இந்த ஆளை இப்போவே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இங்கேருந்து கிளம்பி அங்கே போக சொல்லுங்கள் ராதிகா வீட்டுக்கு. அப்படி மிஸ்டர் கோபி நீங்கள் போகலைன்னா இந்த வீட்டோட உரிமையாளர் பாக்யா உள்ள லாக்கப்பில் இருக்க வேண்டியது இருக்கும். என்ன பாக்யா கழித்தீங்க ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி இன்ஸ்பெக்டர் பாக்யாவை பார்த்து கேட்ட உடனே பாக்யா பேசுகிறாங்க, மேடம் 1 செகண்ட் இருங்க, இப்போ தன்னால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ்டர் கோபி நீங்கள் உங்களோட மனைவி ராதிகா கூட வெளியில் போகலாம், நான் உங்களை விருப்பப்பட்டு இங்கே கூட்டிகிட்டு வரல, இப்போ நீங்கள் போகிறீங்களா கழுத்தை பிடிச்சு நான் வெளியில் தள்ளட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி உள்ளே வர்றாங்க. என்ன பாக்யா, என்ன என் பையனை நீ கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறியா?
அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை பாக்யா. இப்போவே நானும் என் பையனும் வெளியில் போயிடுறோம். ஆனால் இந்த ராதிகா கூட மட்டும் என் பையன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் கால் மேலே 2 வீசுகிறாங்க ஈஸ்வரிக்கு. என்னம்மா திரும்ப திரும்ப உனக்கு மறுபடியும் நான் கதை சொல்லணுமா? உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது. அவங்க மனைவி கூட அவரை போக வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நீ யாருமா? பெத்த அம்மாவாகவே இருந்தாலும் மனைவி கூட போய் வாழ்றதை தடுக்கிறதுக்கு சட்டத்தில் எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு அந்த லேடி இன்ஸ்பெக்டர் சொன்ன உடனே ஈஸ்வரி முழிக்கிறாங்க. உடனே கோபி சொல்கிறாரு, மேடம் யாரையும் அடிக்கவும் வேண்டாம் திட்டவும் வேண்டாம், நானே இப்போ போயிடுறேன் ராதிகா கூடன்னு வெக்கமே இல்லாமல் வெளியில் போயிடுறேன்.